பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 1:45 அடியேன் வாசிக்கிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். ஆமேன். எந்தெந்த காரியத்துக்கு தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு விசுவாசித்தீர்களோ எல்லா காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா அது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தேவன் என்னெல்லாம் சொல்லினாரோ சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ தேவன் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளும் தேவன் கரத்திலிருந்து வந்த வாக்குத்தத்தங்களும் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. ஆண்டவராகிய கிறிஸ்து அது எல்லாவற்றும் அவர் நிறைவேற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. விசேஷமா இந்த எலிசபெத் வாழ்த்துக்கிறாங்க பாருங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவ, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆகையால நீ விசுவாசிக்கிற சொல்லப்பட்ட வார்த்தைகள் கர்த்தரால உனக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை நீ விசுவாசிக்கும் போது சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உனக்கு நிறைவேறும் என்று சொல்லி அவள் வாழ்த்துக்கிறாள். இந்த வாழ்த்ததை கேட்ட உடனே மரியாள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அப்பா தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் கூட நமக்கும் சில வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நம்ம கையில் இருக்கு. அதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அது நிறைவேறினா நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை நம்ம எப்படி யோசிப்போம்னா, ஆண்டவரே அப்பா இதெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, இது நிறைவேறாது அப்படி நம்மளே அந்த இடத்துல முடிச்சிருவோம். இல்லை நிறைவேறாது என்று நீ அவிசுவாசப்படாத. என் தேவனாகிய கிறிஸ்து நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்க வீட்டை குறித்து, உன்னை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உன் கணவரை குறித்து, மனைவி குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. வாய்ப்பில்லாத ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறப்போகிறாள். அது எந்த சரித்திரத்திலும் எழுதப்படாத ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா அதை அவள் அப்படியே விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையை நான் சுமக்க போகிறேன், தேவன் பரிசுத்தாவினால் நிரப்புவார் என்ன என்று சொல்லி விசுவாசித்தாள். அப்படியே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டை நிரப்புவார். எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தைகள் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாழ்த்துக்களை சொன்ன எலிசபெத்தை கண்டு மரியாள் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா விசேஷமா பார்த்தீங்கன்னா எலிசபெத்தும் அந்த நாட்களில் வயது சென்றவர்கள், அவர்களுக்கும் வயது சென்றதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளை ஆண்டவர் கருவில கொடுத்திருக்கிறார். அதை பார்க்க தான் மரியாள் வருகிறார். 2 உறவு முறைகளும் பார்த்து கொள்ளுகிறார்கள். அருமையான சந்தர்ப்பம். இந்த நாளில் கூட நிறைய பேர் சொந்தக்காரங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கிறதே இல்லை. இவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்கன்னு தவறுதலான வார்த்தைகள் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத பிரிவின் ஆவியினான காரியங்களை பேசுகிறோம். இல்லை அன்பு பிள்ளைகளே, ஒருவர் காணும் பொழுது இந்த எலிசபெத்தும் மரியாளும் உறவு முறைகள் 2 பேரும் மீட் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் நிறைவேற போகிறது என்று சொல்லி ஒருவர் வாழ்த்தினார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்களில் வாழ்த்துதல் சொல்லுகிற பிள்ளைகளா நாம் கடந்து செல்வோம். அநேகரை காணும் பொழுதெல்லாம் வாழ்த்துங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் சொல்லுங்க. இந்த நாளில தேவன் நம்மூலமாய் இந்த வேளையில் ஆண்டவர் எல்லா இடத்திலும் அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கிட்டு அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உன் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேறும், சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். உனக்கு என்னெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ, எதுவெல்லாம் தருவேன் என்று சொன்னாரோ, எதுவெல்லாம் கட்டுவேன் என்று சொன்னாரோ அது எல்லாவற்றும் கர்த்தராகிய தேவன் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆகையால விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். காரியத்தையும் பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, நேரம் போனதை பார்க்காதீங்க, காலம் கடந்ததை பார்க்காதீங்க. நாளைக்கே கர்த்தர் எதை ஒன்னாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். புதிய வழியும் வாய்ப்பையும் கர்த்தர் ஏற்படுத்தும் வல்லவராய் இருக்கிறார். ஆகியால சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. பதட்டம் இல்லாமல் சூழ்நிலையை பார்த்துட்டு பதட்டம் அடையாதீங்க, காலத்தை பார்த்துட்டு பதட்டம் அடையாதீங்க. யாராவது சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு பயந்துடாதீங்க. இல்லை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தை எனக்கு நிச்சயமாய் நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு பாருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் தாமே என் மூலமா உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். உறவு முறையாகிய அடியேன் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். எலிசபெத் வாழ்த்தினது போல நானும் உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்களா இருப்பீர்கள். கர்த்தரால் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறி சாட்சிகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அநேகருக்கு மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தி வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய கரமும் கிருபையும் கூடவே இருப்பதாக. அருமையான வார்த்தைகள் கர்த்தா
கர்த்தாவே ஏசப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வீடுகளில் ஒலிக்கும் போதே ஆண்டவரே, நீர் என்னெல்லாம் சொல்லினீரோ அந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. தேவகரம் கூட இருக்கட்டும். அற்புதங்களை காண செய்யுங்க. சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளிடுங்க. வியாதி பலவீனத்தோடு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ எல்லோருக்கும் பூரண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா ஜுரத்தையும் நீக்கி போடுங்க. எல்லா வீசிங் பிரச்சனையும் நீக்கி போடுங்க. கர்த்தர் தாமே பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும். ஒவ்வொரு வீடுகளில் பாதுகாப்பை கட்டளிடுங்க. எந்த குடும்பத்திலும் இடரல் இடாதபடி ஆண்டவரே அப்பா பூரண கிருபைகளோடு இடைக்கட்டி வழிநடத்தும். இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.